சபைக்கு உள்ளே வரக்கூடியதான கள்ள உபதேசத்தை ஜெயிக்க நீங்கள் வேற எதையும் செய்ய முடியாது. உங்ககிட்ட வசனம் என்கிற பட்டயம் கரெக்டாக இருந்தால் தான் சபையை நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் பரிசுத்தவான்கள் 2000 வருஷமாக சபையை அப்படி தான் காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் தான் கள்ள உபதேசத்துக்கு எதிராக போராடுறது குறைஞ்சிக்கிட்டு போகுது. விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், நல்லா படிங்க, வசனம் படிங்க, வசனத்தை தியானிங்க, ரெண்டும் செய்யணும். காலையில் வசனத்தை படிச்சிருங்க, நாள் முழுக்க அதை தியானிங்க, அசை போட்டுக்கிட்டே இருங்க, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அந்த குறிப்பிட்ட வார்த்தையோ வசனத்தையோ திருப்பி அசை போட்டுக்கிட்டே இருங்க, நாள் முழுக்க போடுங்க. உங்களுக்கு கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடுகள் பிசாசை ஜெயிப்பதற்கான வெளிப்பாடுகளாக கர்த்தர் உங்களுக்கு பயன்படுத்துவார். கர்த்தர் எடுத்து உங்களை யூஸ் பண்ணுவார். டெய்லி காலையில் படிக்கணும், நாள் முழுக்க தியானிக்கணும். ஏதாவது ஒரு மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கள்ள உபதேசம் சபைக்குள்ள வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை சபை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் வசனம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், கையோட ஒட்டணும். கடைசியாக வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. புறஜாதிகளை வெட்டும்படி. கடைசியா புறஜாதிகளை ஜெயிக்கணும்னா, ஆத்துமாதாயம் பண்ணணும்னா, உன் வாயிலிருந்து வசனம் புறப்பட்டாதான் முடியும். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுங்கிறத நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, தப்பாக எடுத்துக்கொண்டாங்க. சுவிசேஷம் சொல்றதுன்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திருப்பி திருப்பி ஒன்று சொல்லுவாங்க. நோயை பற்றி பேசுறது, நோய் சுகமாகிறது, விடுதலை ஆகிறது, இதெல்லாம் சுவிசேஷத்துக்கு உதவி செய்கிறது தான். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம்லாம் சுவிசேஷத்துக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி. ஆனால் மெயின் டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப காஸ்பல்ங்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும். அற்புத அடையாளம் செஞ்சதில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். அப்போ சுவிசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவை பற்றியும் வசனத்தை பற்றியும் இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் சுவிசேஷம் என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவை பற்றி சொன்னால் ஜனங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நூதனமாக உபதேசம். ஒரு பெரிய கூட்டம் ஆத்ம மணவாளனை தேடிக்கிட்டு சுவிசேஷம் சொல்லப்படாமல் இயேசுவை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அவனுக்கெல்லாம் சொல்யூஷன் இயேசுங்கிற பேர் தான். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. இயேசு பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும். இயேசுவை பற்றி நீ சாட்சி சொல்லு போதும். எவனை ரட்சிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவனை ரட்சிப்பார். நூதனமாக யோசிக்கிறது, புதுசு புதுசாக யோசிக்கிறது. அதில் இயேசு பேரே இல்லையாமா சுவிசேஷத்தில். இயேசு பேரை சொல்லி ஒருத்தன் வரலன்னா வேற எதை சொல்லியும் வரமாட்டான். ஏன்னா ரட்சிப்பு எந்த பேருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது. அந்த பேருக்கு மட்டும்தான் பிசாசை துரத்துற வல்லமை இருக்கு. அந்த பேருக்கு மட்டும்தான் சுகமாக்குற வல்லமை உண்டு. அந்த பேர் தான் ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புகிற வல்லமை உண்டு. அதை தவிர வேற எந்த பேருக்கும் கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் வித்தியாசமான சுவிசேஷம், நூதனமா புதுசா என்னென்னவோ போட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்டானா பாருங்க, இல்லை. ஆனால் அவன் எழுந்திருச்சு நேராக சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டான். அவ்வளோதான். இயேசு பேருக்கு தான் வல்லமை. உங்கள் வாயில் இயேசுவை பற்றின சாட்சியும் தேவ வசனமும் எப்போதும் இருக்கணும். அதுதான் புறஜாதிகளை ஜெயிக்கும்.
அதுதான் சுவிசேஷத்தில் அவங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஜெபத்தோட கர்த்தருடைய கிருபையோடு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நூதனமாலாம் யோசிக்காதீங்க, ஒன்றும் செய்ய வேணாம். இயேசுங்கிற பேரை மட்டும் சொல்லுங்க. அந்த பேருக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் காத்திருக்குது வெளியே. அந்த பேர் அந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிக்கும். அந்த பேருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு.